Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கலனாலும் பரவாயில்லைங்க, வருத்தமா தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஸ்டோரியை மட்டும் கேட்டு போயிடுங்க. நீங்க ஒரு லோன் கட்ட போறீங்க, அதாவது வந்துட்டு லோனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க இல்ல க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு போங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார். அந்த மெசேஜில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் காலேஜ் படிக்கும் பொழுது வந்துட்டு அவர் எஜுகேஷன் லோன் அப்படின்றது போட்டிருக்காரு. ஆஃப்டர் அவர் ஒர்க் பண்ணும் பொழுது வந்துட்டு அவர் பர்சனல் லோன் அப்படின்றது வந்து போட்டிருக்காரு. இதை எல்லாத்தையுமே அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஆன் டைம்ல கரெக்டாக வந்துட்டு பேமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் இவருக்கு திருமணமாகி இவருக்கு ஒரு குழந்தை அப்படின்றது இருக்குது. இவங்களுக்கு ஒரு லேண்ட், சொந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் அப்படின்றது இருக்குது. இந்த லேண்டில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் நம்ம வீடை கட்டி நம்ம வந்துட்டு சொந்த ஊரோட நம்ம போயிடக்கூடாது, ஏன்னா இங்கே சென்னையில் வந்துட்டு நம்மளால வாடகை கொடுத்து இருக்க முடியலையே, எப்படி நம்ம வந்துட்டு அங்கேயே போயிடலாம், இடம் தான் இருக்குல்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சு மனைவிட்ட பேசுறாங்க, ஆஃபீஸ்ல பேசுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அந்த நேட்டிவ் பிளேஸ்ல கொஞ்சம் மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்களும் நேட்டிவ் பிளேஸ்க்கு மாற்றி தரத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ரெடியான பிறகு இவர் என்ன செய்யறாருன்னா ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்து பேப்பர் போட்டார். பேப்பர் போட்டு வேலையிலேருந்து ரிலீவ் ஆயிட்டாரு. ரிலீவ் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து குழந்தையும் இவர் எல்லாமே பொருளெல்லாம் எடுத்துட்டு ஊருக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரத்துல இருந்து அவங்க வந்துட்டு இது பக்கம் சொன்னாங்க, கோயம்புத்தூர் கிட்ட சொன்னாங்க. இங்கேருந்து பொருள் வீடு இங்கேருந்து சென்னையில் இருந்துட்டு அங்கே வீடு கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா பக்கத்தில் பார்த்துக்கணும், செங்கல் கல் மண் எல்லாம் இருக்கும், யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாருன்னா பொருளெல்லாம் காலி பண்ணி வெக்கேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நேட்டிவ் பிளேஸ் போயிட்டார். அங்கே பக்கத்தில் ஒரு வீடை மட்டும் வாடகைக்கு பார்த்துக்கிட்டு, ஏன்னா அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது. அது சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாது, சொந்த ஊர் இடம் இருக்குது, அவ்வளவுதான். பெருசாக பேசுறதுன்னு வச்சுக்கோங்க. சொந்தக்காரங்களால இப்படிதான். சரி, ஓகே. அதாவது இந்த மாதிரி வந்து அவர் இங்கிருந்து அங்கே போயிட்டார். அங்கே போனதுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு இந்த லோன் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போறாரு. ஏன்னா இவர் கையில வந்துட்டு காசு இல்லை. இவர் முடிவு பண்ணது என்னன்னா, ஒரு ஃப்ளோர் மட்டும், அதாவது சின்னதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டிக்கிட்டு நம்ம இப்போதைக்கு இருக்கலாம், ஒரு லோனை போட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம சம்பாதிச்சு இந்த லோன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துட்டு இடத்துக்கெல்லாம் சிஎம்டி அப்ரூவ்டு இருந்து எல்லாமே இருக்குது. எல்லா அப்ரூவ்டும் இருக்கும். இவர் என்ன பண்ணாருன்னா பேங்க் போய் அப்ரோச் பண்ணாரு. அது பேங்க் பேர் வேணாம், அந்த பேங்கை போய் அப்ரோச் பண்ணாரு. அங்கே போய் வந்து பேசுறாரு. இந்த மாதிரி இடம் டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓ, இந்த இடமா சார், மெயின் ரோட்டுகிட்டே இருக்குமே, பட்டா இருக்குல்ல சார்? பட்டா இருக்குங்க. சிஎம்டி அப்ரூவ் சார்? இருக்குதுங்க. 3000 ஸ்கொயர் ஃபீட், நல்ல பெரிய இடம், அப்ரூவ் அப்படின்றது இருக்குது போல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு இவர் போய் பார்க்குறாரு. அந்த அப்ரூவ் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா சில தாசில்தார் ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இல்லைங்க, நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் இவர் போய் அங்கே போயிட்டு தாசில்தார் ஆஃபீஸ், அங்கே போயிட்டு தாலுக்கா ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு எல்லா டீட்டெயிலும் வாங்குறாரு, கலெக்ட் பண்ணுறாரு, எல்லாத்தையும் கலெக்ட். ஏன்னா இந்த டாக்குமெண்ட் எடுத்துருவாங்க, அந்த டாக்குமெண்ட் எடுத்துருவாங்கன்னு கேட்பாங்க. பூர்வீக சொத்து இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அது இவர் பேரில் மாத்திரம் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு கையில் வந்துட்டு ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ இருந்துச்சு, எல்லாமே அது இதையும் போட்டு சரி பண்ணிட்டு இப்போ இடம் அவர் பேரில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா அவர் வந்துட்டு இந்த இடத்து மேலே லோன் போடணும். இப்போ தான் இவர் என்ன பண்ணாருன்னா இவருடைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பேங்க் கிட்ட கொடுக்குறாரு. பேங்க்ல கொடுக்கும் பொழுது என்னன்னா வந்துட்டு அவங்க எல்லாமே செக் பண்ணாங்க. சார், இதுக்கெல்லாம் அசால்ட்டா 50-60 லட்ச ரூபா வரைக்கும் என்னால் வாங்கி தர முடியும் சார், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டோன்னா 1 கோடி ரூபா வரைக்கும் கூட வாங்கி தர முடியும். ஏன்னா எப்பா இந்த ஊருக்கு அது வேணாம்ப்பா, எனக்கு வந்துட்டு ஒரு 20 லட்ச ரூபா வந்துட்டு போட்டு கொடு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் பண்றாங்க. அப்படி போய் இது பார்க்குறாங்க, அப்ரூவ்டு போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் 5 லட்ச ரூபாய்க்கு தான் லோன் அப்ரூவ்டு அப்படின்றது அவருக்கு வருது. என்ன ஏதுன்னு பார்த்தா எஜுகேஷன் லோனை அவர் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணல, ஆனால் அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பர்சனல் லோன், சில அப்ளிகேஷனில் லோன் எடுத்து அதை ப்ராப்பராக அவர் க்ளோஸ் பண்ணல, ஆனால் அவர் க்ளோஸ் பண்ணிட்டார். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா அது சிவில் ஸ்கோரில் ஒரு இம்பாக்ட் இப்போதைக்கு பண்ண முடியாது, நீங்கள் ஒரு 5-6 மாதம் இதை கிளியர் பண்ணிட்டு வாங்க சார், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தட்டி கழிச்சு விட்டாங்க. என்ன ஆச்சுன்னா இவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இவர் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோலாம் பார்த்துருக்காரு. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு செக் பண்ணுறாரு. ஓ, இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணுறாரு. என்ன ஆச்சுன்னா இவர் லோனை வந்து லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காருங்க. அதாவது முன்கூட்டியே அந்த லோன்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காரு, டென்யூர் டேட் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள. அப்படி க்ளோஸ் பண்ணும்பொழுது மெயிலில் கன்ஃபர்மேஷன் வாங்காமல் இவர் லோனை க்ளோஸ் பண்ணிட்டார். ஸோ ரெண்டாவது இன்னொரு லோன், எஜுகேஷன் லோனை க்ளோஸ் பண்ணிட்டார் தான். ஆனால் இதில் வந்துட்டு சிவில் ரிப்போர்ட்டிங் இருக்கா அப்படின்றத அவர் வந்து பார்க்கல, சரியா பார்க்காம விட்டுருக்காரு. அதில் என்னன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு
ஒரு 12,000 என்னமோ பெண்டிங்ல காமிச்சிட்டு இருக்கு. ஆனா அவர் எல்லா காசையும் கிளியர் பண்ணி அவர் அதை வந்து ஒரு ஃபைல் கட்டா வச்சிருக்கிறாரு, பேமெண்ட் பண்ற ரெசிப்ட் எல்லாத்தையுமே. ஸோ ஃபைல் கட்டு அப்புறம் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணது அது எல்லாத்தையுமே அவர் கட்ட வச்சு. ஏன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடினா லாக்டவுனுக்குலாம் முன்னாடி தான், அப்போதானே அவர் அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணாரு. அப்போ அந்த டைம்ல இருந்ததை அவர் வச்சு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட பேசி அதுக்கப்புறம் சொல்லி அதை எடுத்துட்டு போய் கொடுத்து அந்த கன்சர்ன் பர்சனை கான்டாக்ட் பண்ணி அதுக்கு அடுத்தது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த லோன் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் ப்ராப்பர் க்ளோஸ் அப்படின்றது பண்றாரு. ஸோ இந்த வீடியோ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு லோனை க்ளோஸ் பண்ணுறது டசன்ட் மேட்ரு. எங்கேயாவது காசு ரெடி பண்ணி கூட நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா என் கார் லோனை க்ளோஸ் பண்ணும்பொழுது ஒன்றையும் பார்த்து நான் க்ளோஸ் பண்ணேன். என் கார் லோனை நான் எப்படி க்ளோஸ் பண்ணேன், அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்ற வந்துட்டு விஷயம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என் கார் லோனுக்கு வந்துட்டு பெரிய தொகை அப்படின்றத 2 மாதம் 3 மாதமாக இந்த பிட்வீன் கேப்லேயே நான் ரெடி பண்ணேன். நான் 8-10 லட்ச ரூபா அப்படின்றது. ஸோ அது என்ன எப்படி உங்களுக்கு நீடட் இருந்ததுன்னா, அந்த ட்ரிக்ஸ் நீடட் இருந்ததுன்னா கீழே சொல்லுங்கள். ட்ரேடிங்லாம் போடல. ஸோ பெருசாக வந்துட்டு தங்கம் அதெல்லாம் கிடையாது. அது வேற ஒரு ட்ரிக்ஸு, அது அப்புறமா சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறேன் நான் அப்புறமா கேளுங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி வந்துட்டு இப்படி இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை அதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. அந்த டீட்டெயிலெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு அந்த லோன் அப்படின்றதுலாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ ஒரு லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லோன் எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரி இருக்குது, 45 நாள் கழிச்சு அதில் என்ன நடந்திருக்கு, என்ஓசி நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சா. ஏன்னா எஜுகேஷன் லோனுக்கு என்ஓசி வந்து தீரணும். இப்போ இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு கூட வந்துட்டு அவன் அப்ளிகேஷனே ஆன்லைனில் ரிங் அப்ளிகேஷனாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆப்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ஓசி அப்படின்றத நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்களே டவுன்லோட் பண்ணிட்டுறாங்க. ஸோ இவருக்கு வந்துட்டு அது எதுவுமே வராதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் ரிப்போர்ட்டிங்லேயும் அப்டேட் பண்ணல அவங்க. அது என்ன காரணம் ஏது காரணம் தெரியல. அதுக்கப்புறம் மெயில் பண்ணால் அது வேற டீம், அந்த டீம்னு வந்து அது ஒரு கதையாக விட்டு அதை வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது, அதை ப்ராப்பராக செட்டில்மெண்ட் பண்ணுறீங்கன்னா செட்டில்மெண்ட் லெட்டர் வந்துட்டு மெயில் மூலிமா வந்துடணும். அதுக்கு அடுத்தது அந்த லோனை நீங்கள் இல்லை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே கட்டி நீங்கள் கரெக்டாக கட்டி க்ளோஸ் பண்ணுறீங்க, நீங்கள் நார்மலாக எந்த பெண்டிங்குமே கிடையாது, மாதம் கட்டாரம் இது கடைசி மாதங்க அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்துட்டு நீங்கள் என்ஓசி அப்படின்றத வாங்கிடணும். அது எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் 5 நாளே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆர்பிஐ. 45 நாள் இல்லைன்னா மெயிலில் வந்துடும். நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் இல்லை மினிமம் 45 நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இப்போலாம் உடனடியாக சிவில் அப்டேட்டிங் அப்படின்றது நடந்துருதுங்களே. லோன் நான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை ஸ்டாம்ப் பிரிண்ட்ல எடுத்து பார்த்தீங்களா, அதுக்குள்ளே சிபிலில் போட்டான். 8,000 ரூபா எடுத்தது வந்து சிபிலில் அப்டேட் பண்ணி விட்டான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒன்றையும் நம்ம பார்த்து சரியாக பண்ணணும். ஒரு லோனை எடுக்கிறது முக்கியம் இல்லை. அதை வந்துட்டு அவர் அன்னைக்கே யோசிச்சு பார்த்துருந்தாரு, அதை அன்னைக்கே கவனிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா கிட்ட வந்து அலைஞ்சு திரிஞ்சு அலைச்சலில் போயிருக்காரு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி ஈஸியாக வந்துட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ உங்களுக்கு அதான் சொல்கிறேன், லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ஓசி வாங்கிக்கோங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இல்லை வந்துட்டு டோட்டல் வந்துட்டு இஎம்ஐ கிளியரன்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப் எல்லாமே வாங்கிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். லோன் கட்டி முடிச்சு ஒரு மாதத்துக்கு வந்து 1 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து 45 நாள் கழிச்சு இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க. அப்படி லோன் நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா எனக்கு எப்போ என்ஓசி வரும், எந்த டைமில் வரும், எனக்கு உடனே கொடுப்பீங்களா இல்லை லேட்டாக கொடுப்பீங்களா, எவ்வளோ நாள் ஆகும், சிவில் ரிப்போர்ட்டிங் எப்போ பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் ரொம்ப தெளிவாக வந்துட்டு கேட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. அப்படியே கீழே ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹைப் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு என்னை வந்துட்டு இன்னும் ஊக்குவிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி.